அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டே 3ல் இருக்கிறோம். 21 டேஸ் சேலஞ்சில் லான்ச் ஆன்லைன் கோர்ஸில். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை நீச். ஸோ எப்படி நம்மளுடைய நீச்சை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீச்சை ஐடென்டிஃபை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கோர்ஸ் கரெக்டான ஒரு டைரெக்ஷனில் கொண்டு போகலாம். உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கில் இருக்கலாம், நாலேஜ் இருக்கலாம். ஆனால் உங்கள் நீச்சை பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்க மாட்டீங்க. அதாவது எது உங்களுக்கு நல்லா வரும், ஹாப்பியாக போர் அடிக்காமல் பண்ணுவீங்க, எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு செய்யும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குதோ அந்த ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு போரே அடிக்காமல் ஒரு 24 மணி நேரம் பண்ண சொன்னாலும் நீங்கள் பண்ணுவீங்க. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகாத பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் இது வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்க மாட்டீங்க. அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐடென்டிஃபை நீச்சில் பண்ண போகிறீங்க. நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்துட்டாலும் சரி, அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐடென்டிஃபை நீச் தான் இருக்கும். ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வரும்ன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு எது நீச்சை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத ஒரு 3 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் செலக்ட் ஏ நீச் தட் யூ ஆர் நாட் அவேர் ஆஃப் இட். உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஏதோ ஒரு விஷயத்தை, ஏதோ ஒரு டாப்பிக்கை கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஒரு விருப்பமே இருக்காது, அந்த டாப்பிக்கில் எடுத்து நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் பண்ணிங்கன்னா அது ஒரு இடத்துல போயிட்டு ஸ்டக் ஆகிடும், போர் அடிச்சிடும், அதில் ஒரு விருப்பமே இல்லாத போயிடும். அதனால் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லாத ஒரு டாப்பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, டோன்ட் செலக்ட் எ நீச் தட் யுவர் ஃப்ரெண்ட் ஹேஸ் செலக்டட். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாராவது செலக்ட் பண்ணியிருப்பாங்க, இது நல்லா போயிட்டு இருக்குது, நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் டாப்பிக்கை உங்கள் ஃப்ரெண்ட் செலக்ட் பண்ண டாப்பிக்கை செலக்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அதில் விருப்பம் இருந்தால் செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கு அதில் விருப்பமே இல்லாத, ஸோ நம்ம ஃப்ரெண்டு பண்ணுறாங்க, நம்மளை ரிலேஷன் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தாட்டில் நம்ம பண்ணவே கூடாது. அதுவும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கேயாவது ஸ்டக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளால் அதை கண்டினியூ பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இது செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, டோன்ட் கிரியேட் டிஜிட்டல் ப்ராடக்ட் ஆன் ஏ ப்ராட் நீச். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீச்சிலே 2 விதமான நீச் இருக்குது. ஒன்று ப்ராட் நீச்சு, இன்னொன்று மைக்ரோ நீச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராட் நீச்சை நம்ம ப்ராட் நீச்சில் பார்த்தீங்கன்னா ப்ராட் நீச்சில் நம்ம டிஜிட்டல் ப்ராடக்ட் ரெடி பண்ணக்கூடாது. எதுலேயுமே சரி, நீங்கள் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, ஆன்லைன் பிஸ்னஸ் வந்துட்டாலே அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை நீச்சில் ப்ராட் நீச் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மைக்ரோ நீச்சுக்கு போகணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம மைக்ரோ நீச்சில் தான் ஒர்க் பண்ணணுமே தவிர ப்ராட் நீச்சில் ஒர்க் பண்ணவே கூடாது. ஸோ ரெண்டுத்துக்கும் நான் டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன், அது பாருங்கள். ஸோ ப்ராட் நீச்சு, மைக்ரோ ஸ்பெசிஃபிக் நீச்சு. ப்ராட் நீச்சுனா இப்போ எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருவோம் இல்லையா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட்னஸ் சொல்லியிருக்கேன் பாருங்க. இந்த ஃபிட்னஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராட் நீச்சு. இப்போ ஃபிட்னஸ் நம்மளுக்கு எல்லாருமே தெரியும், அதில் எல்லாமே வரும். நம்மளோட பாடி ஃபுல்லாக எடுத்தோம்னா நம்ம மசில்ஸ், செஸ்ட் மசில்ஸ், ஆர்ம் மசில்ஸ், எல்லாமே அப்டாமனு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வரும் ஃபிட்னஸ்னா. இதில் பர்டிகுலராக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்தோம்னா அது மைக்ரோ ஸ்பெசிஃபிக் நீட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ஃபிட்னஸ்லேயே இதை கொடுத்துருப்போம் எக்ஸாம்பிள், வெயிட் லாஸ், நம்மளோட வெயிட்டை மட்டும் குறைகிறது. ஓகேவா? அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ ஸ்பெசிஃபிக் நீட்ஸ் சொல்லுவாங்க. இல்லைனா வெயிட் கெயின், இல்லைன்னா நியூட்ரிஷன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ நீட்ஸுக்கான எக்ஸாம்பிள். இப்போ மேக் மணி எடுத்துக்கிட்டோம்னா கோச்சிங், இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் நீட் மணி மேக்கிங்கில். அடுத்து ரிலேஷன்ஷிப்பில் பேரண்டிங், கெட் எக்ஸ் பேக்கு, ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் மெடிடேஷன். ஸோ இப்படி நம்ம ஒரு ப்ராட் நீச் இருக்குதுன்னா அதுக்கு மைக்ரோ ஸ்பெசிஃபிக் ஃபஸ்ட்டு ப்ராட் நீச் ஐடென்டிஃபை பண்ணோம். அதுக்கு அடுத்தது நம்ம இந்த ஸ்பெசிஃபிக் நீச்சை ஐடென்டிஃபை பண்ணணும். இன்னும் உங்களுக்கு நல்லா புரியுற போல சொல்லணும்னா, ஒரு டாக்டர் இருக்கிறான்னு வச்சுக்கோ, ஒரு ஜென்ரல் டாக்டர் இருக்கிறாங்க, அதுக்கடுத்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. இப்போ எனக்கு இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் வந்துடுச்சு அப்படின்னு இருக்குதுன்னா, ஹார்ட்டில் ப்ராப்ளம்னா நான் ஒரு ஜென்ரல் டாக்டர் கிட்ட போகணும், இல்லை ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போகணும்னு கேட்டிங்கன்னா நான் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட தான் போவேன், ஜென்ரல் டாக்டர் கிட்ட போக முடியாது. ஓகேங்களா? இவர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்ப்பாரு, பட் ஆனால் இவர் அதெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. ஓகேவா? ஸோ யார் ஸ்பெஷலிஸ்ட்டோ அவங்க கிட்ட தான் நம்ம போவோம். ஸோ அதுபோல் நம்ம ஒரு பர்டிகுலராக ஒரு மைக்ரோ ஸ்பெசிஃபிக் நீட்ஸ் செலக்ட் பண்ணும்போது தான் நம்ம என்ன ஆகணும், அதில் நம்ம ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கிட்ட தேடி வருவாங்க. ஓகேவா ஆடியன்ஸ்? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி நீச்சை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு 4 விஷயத்தை முக்கியமாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு எது உங்களுக்கு பிடிச்சிருக்குது, வாட் யூ லவ். ஓகேங்களா? எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குது, அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆடியன்ஸோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற போல இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குதுன்னா நீங்கள் ஒரு யோகா ஸ்பெஷலிஸ்டாக இருக்கலாம். அப்போ அந்த யோகான்றது ஒரு ப்ராட் நீச்சு. ஸோ ப்ராப்ளம் சால்விங்கில் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை அவங்களுக்கு சால்வ் பண்ணணும். இப்போ டயபெட்டிஸை சால்வ் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன யோகா பொசிஷன் இருக்குது அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை ஒரு
கரிக்குலமாக ஒரு ஆர்டராக டிசைன் பண்ணி அதுக்கு நீங்கள் கோர்ஸாக அதை நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணால் அது வந்து நல்லா சேல்ஸ் ஆகும். இதே நீங்கள் யோகா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக யோகான்னு சொன்னால் உங்ககிட்ட வந்து வருவாங்க, பட் ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் கம்பேர்ட் டு மைக்ரோ ஸ்பெசிஃபிக் நீச் போகும்போது. ஓகேங்களா? அதனால் மைக்ரோ ஸ்பெசிஃபிக் நீச் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணணும். ஸோ அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து எது நம்மளுக்கு பிடிச்சிருக்குது அது வந்து மக்களுக்கு ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுற போல இருக்கணும். அதுக்கடுத்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா வந்து வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வாட் தி வேர்ல்ட், உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இந்த உலகத்துக்கு தேவையா, இந்த மார்க்கெட் எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது, மார்க்கெட்டில் மக்களிடையே அது வந்து எந்த அளவுக்கு வந்து டிமாண்ட், மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது அதையும் நம்ம பார்க்கணும். நாலாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் மார்க்கெட்டுக்கு டிமாண்ட் இருக்குது, மக்கள் வந்து இதில் வந்து பணம் தருவாங்களா அப்படின்றதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது அவுட்கம்ஸ், நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி வரும், மக்களுக்கும் இதில் ப்ராஃபிட் வரணும், நமக்கும் வந்து ப்ராஃபிட் வரணும், ரிசல்ட். ஓகேவா? ஸோ இந்த 4 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே போதும், நீங்கள் என்ன பண்ணலாம்னா மணி வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கில்லு, அதை நம்ம டிஜிட்டல் ப்ராடக்ட்டை கன்வெர்ட் பண்ணுறோம், நமக்கு ஃபைனலாக அது வந்து மணி ஆகுது. இந்த 3 சர்க்கிள் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த 3 சர்க்கிளில் நீங்கள் வந்து இந்த 2 சர்க்கிளை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு, உங்களோட ஸ்கில் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம ப்ராடக்ட் வந்து என்ன பண்ண போகிறோம், ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த 3 சர்க்கிளுமே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், மணி வந்து எர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த 3த்தையும் நம்ம என்ன பண்ணோம், ஃபில் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஐடென்டிஃபை யுவர் இன்ட்ரெஸ்ட், எது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது அதில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க அப்படின்றதையும் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ரிலேட்டடான ப்ராடக்ட் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ வேற ஒரு மெத்தடில் வந்து நம்ம வேற எப்படி வந்து நம்மளோட நீச்சை வந்து கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்து நம்ம ஆக்டிவிட்டீஸ் யூ டூ ஃபுட் அண்ட் டைம், உங்களுடைய ஃபுட்டையும் டைமையும் கடந்து நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய நீச்சாக இருக்கலாம். ஸோ எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது நீங்கள் பேசுவீங்களா, எதை பற்றி அதிகமாக பேசுகிறீங்க. ஓகேவா? ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விஷயத்தை வந்து டெய்லி ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகேவா? வாட் யூ லவ் டு டூ, எந்த விஷயத்தை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு டிராயிங் வரைகிறீங்க, ஒரு ஆர்டிஸ்ட்டு, இல்லை ஏதோ ஒரு கிராஃப்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ இது போல் நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் டெய்லியும் நம்ம என்ன வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்றத நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். மூணாவது வாட் யூ வாட்ச் ஆன் சோஷியல் மீடியா, நம்ம டெய்லியும் வந்து யூடியூப் பார்க்குறோம், ஃபேஸ்புக் பார்க்குறோம், வாட்ஸ்அப் பார்க்குறோம். ஸோ அதில் நம்ம எந்த விஷயத்தை வந்து அதிகமாக பார்க்குறோம் அப்படின்றத அதில் நீங்கள் ஏதாவது தேடி கண்டுபிடிக்கலாம். அந்த ஒரு விஷயத்தில் என்டர்டைன்மெண்ட் பார்க்குறோமா, இல்லை ஏதாவது டுட்டோரியல் ஏதாவது பார்க்குறோமா அப்படின்றத வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு எந்த நீச்சை வந்து பிடிச்சிருக்குதுன்றது. அப்படி இல்லாமல் திங்க் யூ ஹியர் வித் இன் நியூஸ், நம்ம ஏதாவது நியூஸ் சேனல் பார்க்குறோம், இது டிவியில் ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஸோ அதன் மூலயமா நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட நீச்சை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துக்கிறேன். எனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ எனக்கு என்ன ஸ்கில் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ மேக்கிங்லேயும் எடிட்டிங்லேயும் நல்லா ஸ்கில் இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதில். அதுக்கடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், டிஜிட்டல் ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இது 3 சர்க்கிளையும் ஃபில் பண்ணிட்டுனா இதுக்கான இந்த மணி வந்து நம்ம அடையிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இன்னையோட டே 3க்கான கிளாஸ் வந்து இதுதான். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த 3 விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணோம், ஃபாலோ பண்ணோம். நீச் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கடுத்து ப்ராட் நீச்னா என்ன, மைக்ரோ ஸ்பெசிஃபிக் நீச்னா என்ன, அதுக்கடுத்து இந்த 4 விஷயத்தையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ கண்டுபிடிங்க. ஸோ இன்றைக்கான ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஒரு பேப்பர் எடுத்து ஃபஸ்ட்டு ஒர்க்கு இதை வந்து பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம். இதை நீங்கள் பண்ணால் தான் உங்களுடைய கோர்ஸ் அடுத்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக வந்து போகும். ஓகேவா? அதனால் நீச் ஐடென்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் எந்த ஆன்லைன் கோர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இதை பற்றி தான் வந்து ஃபஸ்ட்டு பேசுவாங்க. நீங்கள் ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லையும் சரி எங்கேயுமே வந்து சொல்லித்தரவே மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆன்லைன் கோர்ஸில் மட்டும்தான் இந்த விஷயத்தை பற்றி பேசுவாங்க, இதை வந்து எப்படி கண்டுபிடின்னு சொல்லி தருவாங்க. அதனால் இது வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க உங்களுக்கு என்ன வரும்ன்றதை. அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் ஆன்லைன் கோர்ஸ் அதுக்கு நெக்ஸ்ட் வந்து அதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, பை பண்ணுறீங்க, அதெல்லாம் வந்து செகண்டரி. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான இது வந்து மிகப்பெரிய வாய்ப்பாக வந்து இருக்கும். அதனால் இதை வந்து நீங்கள் ஒரு கேர்லெஸ்ஸாக எடுத்துக்க தேவையில்ல. உங்களுடைய நீச்சை வந்து உட்காந்து இதுக்காக கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மற்ற வேலைகள் உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும், பட் இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்குன்னு ஒரு 1 hour ஒதுக்கி என்ன உங்களுக்கு வரும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுங்கள்.
ஒரு பேப்பர் எடுத்துங்க. பேப்பர் எடுத்து உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்கும் அப்படின்றத ஒரு 10 பாயிண்ட் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் வாட் யூ லவ்னு இருக்குது இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் வந்து நீங்களே ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. அதுக்கு அடுத்தது ஒரு 10 பாயிண்ட் எழுதுனீங்களா, அதுக்கு அடுத்துல வந்து பண்ணால் அதுக்கு வந்து மார்க் போடுங்க. இதில் இந்த எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க, 10க்கோ இல்லை 100க்கோ, 10க்குன்னா இதில் வந்து நான் ஒரு 5, ஸோ அப்படின்னா வந்து நீங்கள் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க. 10க்கு 10 போடுறீங்கன்னா ஸோ இதில் வந்து நல்லா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ எதுக்கு வந்து நீங்கள் அதிகம் மார்க் கொடுக்குறீங்களோ அந்த 10க்கு 10ல் அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் அதை சூஸ் பண்ணீங்க இல்லையா, அது வந்து இந்த உலகத்துக்கு தேவையான்னு பாரு, அதுக்கு மக்கள் வந்து பணம் தருவாங்களா அப்படின்றத பாரு. ஓகேவா? ஸோ இந்த 4 பாயிண்ட்டுமே நீங்கள் கண்டுபிடிங்க உட்காந்து. ஸோ கண்டுபிடிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு மாற்றத்துக்கான வழி வந்து இருக்குது. ஸோ இது நான் வந்து இதை வந்து ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து எதுவுமே வந்து ஒரு ஒர்க் பண்ணாமல் சொல்லலை. அதனால் நீங்களே இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு எந்த விஷயம் வந்து வரும் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு நல்ல விஷயம் உங்கள் லைஃப்பில். அதனால் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்லேயும் ஒரு மாற்றம் வரும். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து அவங்களுக்கு எந்த விஷயம் வந்து நல்லா வரும்ன்றதை கண்டுபிடிச்சி அவங்களும் வந்து அதில் ஒர்க் பண்ணி லைஃப்பில் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கான நீங்கள் வந்து ஒரு உதவி பண்ண போல் இருக்கும். அதனால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஓகே, நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ.